வா வா. அப்புறம் ஓகே ஓகே. என்ன? அதான் உங்க அப்பா 5000 ரூபாய் பணம் கொடுத்தனும் போறேன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? யார்கிட்ட சொன்னாரு? நான் எல்லாரும் நாடகம் ஆடுறீங்களா? 5000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இல்லைன்னா இப்போ இந்த கல்யாணம் ரொம்ப அவசரம். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. யார் சொன்னது? குப்புசாமி சார். இன்னைக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னால கூட கேட்டேன். பொண்ணை வீட்டுக்கு அனுப்பும் போது கொடுத்துட்டு போவாங்க சொன்னாரு. சரி பணம் கொடுத்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்னா நல்லா இருக்காரு சொல்லி தாலியை கட்டினேன். உங்க அப்பா இப்படி ஏமாத்த வரணும்னு நான் நினைக்கல. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுல ஏதோ தவறு நடந்திருக்கு. எங்க அப்பா பொய்யே சொல்ல மாட்டாருங்க. ஆமா, பொய் சொல்லாதவங்க கூட என்ன பார்த்தா பொய் சொல்லுவாங்க. ஏன்னா என் நெத்தியில இழிச்ச வாய் என்ன பெருசா எழுதி விட்டுட்டானே அந்த ஆண்டவன். கல்யாணம் நடுநாட்டுல வீட்டுல வந்து கலாட்டா பண்ற அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை. எங்க 5000 ரூபாய்? அவங்க பணம் தரதா நீ சொன்னது போய் தானே? அந்த ஆளு தர்றேன்னு சொன்னதை நம்பித்தாப்பா நானும் சொன்னேன். மனவரையில 5000 ரூபாய் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இப்போதைக்கு முடியாதுன்னு கைய விரிச்சுட்டான். நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த வேணாமேன்னு உண்மையை நான் சொல்லல. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக தானே நான் என் கல்யாணத்தை சம்மதிச்சேன். நீங்கெல்லாம் ஒரு மனுஷனுங்க. ஏன் ஆத்திரப்படுற? உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே. நான் ஐடியா கொடுக்குறேன். தகரத்துல நகையை செஞ்சு தங்க கிளீட்ட கொடுத்து கல்யாணத்தை நடத்து. தாலி கட்டினதுக்கு பிறகு தார இல்லைன்னா போயிரும். முடியாவாய். என் உயிரை போனாலும் கொடுத்த வாக்க மாற மாட்டேன். அட போடா, ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன ஹரிச்சந்திரன் கட்டிக்க வேஸ்ட் இல்லாம கோமணத்தை கட்டிட்டு அலைஞ்சிருக்கிறான். பொய் சொல்ல மாட்டானா பொய். இவெல்லாம் பொழைச்சு மண்ணவாரி திரும்ப வந்தாலும் வந்துட போறான்.